ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு போட்டிருக்கோம். நம்ம துணியை வந்து இந்த ஃபோல்டு பக்கம், இது வந்து ஃபோல்டு பக்கம், ஃபோல்டு பக்கத்தை டபுளாக மடித்து போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்டு, அப்புறம் ஆப்போசிட் வந்து ஓப்பன் சைடு தான், மேலேயும் ஓப்பன் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்படி நம்ம வந்து கிளாத் வந்து போடுற மெத்தட் போட்டாச்சு. இப்போ அளவு பேண்ட்டை இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து கீழ் பார்ட்டு மெயின் பார்ட்டு, இப்போ கீழ் பார்ட்டை வெட்ட போகிறோம். அந்த கீழ் பார்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் தூக்கி இப்படி வச்சுட்டு ஹைட்டு, பேண்ட்டு ஹைட்டு இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு நம்ம இன்ச்சு டேப்பில் மார்க் பண்ணணும். மடிப்புக்கு கால் ஃபோல்டுக்கு ஒரு 2.5 இன்ச்சு இங்கேருந்து. அதுக்கப்புறம் காலோடைய வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த கால் அளவு மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு. ஸோ இது எவ்வளவோ நம்ம அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க. இதுலேருந்து 2.5 இன்ச் இந்த அளவு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த இது வந்து சீட் நம்ம வந்து உட்கார்ற இடம், இந்த உட்கார்ற இடத்துல இதில் வந்து நம்ம குறைவாக இருக்குல்ல, இந்த ஒயரை எடுக்கணும். இந்த ஒயரத்தை எடுத்துட்டு நம்ம இங்கே அரேஞ்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல, இந்த அரேஞ்சில் வச்சு இங்கே ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த ஜாயிண்ட் நல்லா பிடிச்சிட்டு இந்த மேல்பட்டி ஜாயிண்ட்டையும் இந்த சீட்டு ஜாயிண்ட்டையும் இந்த அரேஞ்சில் வச்சுட்டு இப்படி கிராஸாக பிடிச்சிட்டு இங்கே மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டேப்பில் ஒரு 1.5 இன்ச்சு நீளமாக போட்டு வேண்டியது. இது வந்து உயரம், சீட்டுடைய உயரம். இப்போ வந்து சீட்டோடைய வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த இடம் பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கேருந்து 1.5 இன்ச்சு அதே மாதிரி. ஸோ இது நேருக்க நம்ம கொடுத்துக்கிறோம் 1.5 இன்ச்சு. ஸோ இதை நம்மளுக்கு என்னென்னா ஜங்ஷன் மாதிரி. இப்போ நம்மளுக்கு சீட்டுக்கு நம்மளுக்கு சுருக்கு நிறைய வேணும்னா இவ்வளோ தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சுருக்குக்கு நம்ம மிச்சத்தை அப்படி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வேண்டாம், எனக்கு பேண்ட்டோடைய அளவு பேண்ட்டு தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுருக்கு கொஞ்சம் இன்னும் 2 சுருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா மீதி லாஸ்ட் வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். உயரம் இதுதான் உயரம். ஸோ இப்போ நம்ம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த சீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல உட்காரதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக. அதுக்காக இந்த நேர் அளவு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு உருவாங்கி இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு 2 இன்ச்சு. சார் நம்ம இப்போ வெட்டுற இடம் எங்கன்னா இங்கே இந்த 2 இன்ச்சிலேருந்து இங்கே வரைக்கும் வெட்டுறோம். அதுக்கப்புறம் அளவு பேண்ட் அப்படின்றதுனால அளவு பேண்ட் அப்படி வச்சுட்டு இதில் இருந்து ஸோ இப்போ நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் இன்ச்சு டப்பா வச்சு 1.5 என்ன பண்ணிடலாம்னா இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணி இன்ச்சு டப்பா வச்சு இந்த இடம் இருக்குல்ல இங்கே வரைக்கும் வரைஞ்சிக்கணும். 1.5 இன்ச்சு வெட்டுறதுக்கு 1.5 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த கீழ் பார்ட்டு பேண்ட்டோடைய கீழே உள்ள அளவு வந்து ஓகே. அதுக்கப்புறம் இந்த மெயின் பார்ட்டு, இந்த மெயின் பார்ட்டை இப்போ நம்ம பிடிச்சிட்டு இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஃபோல்டு பண்ண எடுக்கணும். இதில் இருந்து கரெக்டாக அளவு மார்க் பண்ணி இங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி இங்கேருந்து தையலுக்காக 2 இன்ச். இப்போ நம்ம பாக்ஸ் ஒன்று போல் போட்டுட்டு பாக்ஸ் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பேண்ட்.